Hi guys, இன்னைக்கு நம்ம NEET code 150 stack code third problem தான் பார்க்க போறோம். And the problem is evaluate reverse Polish notation. You are given an array of strings tokens that represents an arithmetic expression in a reverse Polish notation. So நமக்கு வந்து ஒரு array of strings கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு நார்மல் நம்பர்ஸ் அது போக இந்த 4 ஆப்ரேட்டர்ஸும் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்க அவங்க கொடுத்துருக்க இன்புட் இதுதான் வச்சுக்கோங்களேன். 2 இருக்கு, 1 இருக்கு, ப்ளஸ் அதுக்கப்புறம் 3 இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கா. இந்த 2 and 1 இது ரெண்டும் தான் நம்பர்ஸ், ரெண்டு நம்பரா. தேர்டா இருக்கிறது தான் ஆப்ரேஷன், நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன். ஸோ 2 + 1 3ங்கிற ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். பண்ணிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் 3ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 கூட இங்கே புதுசாக இன்னொரு 3 இருக்கு பார்த்துக்கிங்களா, அந்த 2 3 தான் இப்போ நம்மளோட வேல்யூஸ். அந்த ரெண்டு வேல்யூஸையும் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 × 3 9ங்கிறதா நம்மளோட ரிசல்ட். இதில் இவங்க சில நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஈச் ஆப்ரண்ட் மே பி அன் இன்டீஜர் ஆர் அனதர் எக்ஸ்பிரஷன். நம்ம ஏற்கனவே பேசினது தான். த டிவிஷன் பிட்வீன் 2 இன்டீஜர் ஆல்வேஸ் ட்ரன்கேட்ஸ் டுவர்ட்ஸ் 0. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நார்மலாக ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸ் $/y ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க, ஃப்ளோர். அதுவே int x/y அப்படிங்கிறத வந்துட்டு இன்டீஜர் டிவிஷன் சொல்லுவாங்க, இன்டீஜர் டிவ். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஃப்ளோர் டிவிஷன்ல இட் ஆல்வேஸ் ரவுண்ட்ஸ் டவுன் டுவர்ட்ஸ் -∞. பட் இன்டீஜர் டிவிஷன்ல இட் ஆல்வேஸ் ரவுண்ட்ஸ் டவுன் டுவர்ட்ஸ் 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -5 / 2. இதுக்கு ஃப்ளோர் டிவிஷனில் என்ன தெரியும், உங்களை ஆன்சர் வரும் -3ன்னு வரும். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக -5/2க்கு என்ன ஆன்சர் வரும், -2.5ன்னு வருமா. இதை ரவுண்ட்ஸ் டவுன் டு -∞. ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ் இதில் வந்துட்டு எப்படி இருக்கும், -∞ இருக்கும், -4 -3 -2ன்னு இருக்கும். ஓகேங்களா. அப்போ -2.5 எங்கே வரும், இங்கே வரும், -2.5. அது ரவுண்ட் டவுன் பண்ணோம்னா -2.5 ரவுண்ட் டவுன் பண்ணோம்னா என்ன இருக்கும், -3ன்னு இருக்கும். கரெக்டுங்களா. அப்போ ஃப்ளோர் டிவிஷனில் நம்மளோட ஆன்சர் -3. ஆனால் இன்டீஜர் டிவிஷனில் எப்படி இருக்கும்னா, அதே மாதிரி இப்படி -∞ இருக்கு, -3 -2 -1 0. ஓகேங்களா. 2.5ங்கிறது எங்கே வரும், இங்கே வரும், -2.5. ரவுண்ட்ஸ் டவுன் டு 0. அப்படின்னா டுவர்ட்ஸ் 0 போனோம்னா என்ன இருக்கு, -2 இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் -2. இதுதான் இன்டீஜர் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணணும்னா, டிவிஷன் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம இன்டீஜர் டிவிஷனை தான் பர்ஃபார்ம் பண்ணணும். இதை புரிஞ்சிச்சுனாவே நம்ம பாதி ப்ராப்ளம் சால்வ்டு. And the answer and all intermediate calculations can be represented in a 32-bit integer. ஓகேங்களா. இப்போ இதுக்கான சொல்யூஷனுக்கு நம்ம போவோம். இதுக்கு ஒரு நார்மல் ஸ்டாண்டர்டான ஒரு சொல்யூஷன் இருக்கு, அது போக என்னோட சொல்யூஷன் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்டாண்டர்டான சொல்யூஷனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு இன்புட்டு, அதில் நம்பர்ஸாக இருக்கிற வரைக்கும் அந்த நம்பரை டக்குன்னு நம்ம ஸ்டாக்குக்குள்ளே அப்பன் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு 2 இருக்குது, 2, 1. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸுங்கிற ஒரு சைன் வந்திருக்கா. அப்படி ஒரு சைன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைம் பாப் பண்ணோம்னா என்ன வரும், 1 வரும். செகண்ட் டைம் பாப் பண்ணும்போது 2 வரும். இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம இந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் எப்போவுமே முன்னாடி இருக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம பாப் பண்ணும்போது வர நம்பர் செகண்ட் நம்பர் n2 தான் ஃபஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் தான் n1 வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ரேஷன் என்ன, n1 + n2 பர்ஃபார்ம் பண்ணிடலாம். புரியுதுங்களா. அதுக்காக நம்ம ஸ்டாக்குங்கிறத யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிசல்ட்டை திரும்ப நம்ம ஸ்டாக்குக்குள்ளேயே அப்பண்ட் பண்ணிடலாம். அப்படின்னா ரிசல்ட் என்ன, ஸ்டாக்குக்குள்ளே திரும்ப 3ங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் போயிடும். ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபார் கேரக்டர் இன் டோக்கன்ஸ். ஓகேங்களா. இஃப்
C double equal to plus else if C double first எல்லா ஆபரேஷனுக்கும் நான் if statement எழுதிக்கிறேன். else if C double equal to multiplication, else if C double equal to division. கடைசியா else கண்டிஷன்ல என்ன அர்த்தம்? எந்த ஒரு சிம்பிளுமே கிடையாதுப்பா, நம்மளுக்கு இருக்கிறது ஒரு நார்மலான நம்பர் 1 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்பரா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், ஸ்டாக்குக்குள்ள அப்பெண்ட் பண்ணி விட்டுருவோம். ஆனா இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு, கரெக்ட்டுங்களா? அதை நம்ம இன்டீஜரா அப்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளோடது. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நம்ம கோட் எழுதுவோம். நம்ம ஆல்ரெடி பேசி வச்சது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக்கை பாப் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது செகண்ட் நம்பரு. ஸோ n2 ஈக்குவல்ஸ் டு ஸ்டாக் டாட் பாப்பு. இப்போ செகண்ட் நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் n1 ஈக்குவல் டு ஸ்டாக் டாட் பாப்பு, ஃபர்ஸ்ட் நம்பரும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டாக்குக்குள்ள இதை அப்பெண்ட் பண்ண போறோம். எதை? ஸ்டாக் டாட் அப்பெண்ட். இப்போ நம்ம நம்மளுக்கு கிடைக்க போற ரிசல்ட், நம்மளோட ரிசல்ட் என்ன? n1 பிளஸ் n2. இதை வந்துட்டு ஸ்டாக்ல நம்ம அப்பெண்ட் பண்ணிடலாம். இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். n1 n2 கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். தேர்ட், இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஃபோர்த்து, இது லைட்டாக ஒரு ட்ரிக்கியான பார்ட். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம பண்ண வேண்டியது இன்டீஜர் டிவிஷன். ஸோ இன்ட் x/y, இதுதான் இன்டீஜர் டிவிஷன். ஸோ இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கான வேல்யூஸ் கிடச்சிரும். ஃபைனலாக நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுவோம்? 1 செகண்ட். ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, ஃபைனல் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபைனல் ரிசல்ட் எங்கே இருக்கும்? ஸ்டாக்கோட லாஸ்ட் எலமெண்ட்டாக கண்டிப்பாக அதுதான் இருக்கும். ரிட்டர்ன் ஸ்டாக் லாஸ்ட் எலமெண்ட்னா -1. ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம சொல்யூஷனை. x is not defined, சம்திங் ஏதோ எரர் வருது, என்னன்னு நம்ம பார்ப்போம். சாரி, x/y நான் போட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருந்ததா அப்படியே நான் x/y போட்டேன். n1 அண்ட் டிவைடட் பை n2, கரெக்டுங்களா? இப்போ பார்ப்போம். எஸ், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆகுது. சப்மிட் பண்ணி பார்ப்போம். எஸ், இந்த சொல்யூஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. அது வந்து ஒரு மோர் பைத்தானிக் வே. அதுக்கு வந்துட்டு கோட் இவ்வளோ பெருசாக இருக்காது, நம்ம நிறைய ரிப்பிட்டேஷன்ஸை வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அது யூஸ் பண்ணும். பட் ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டாக்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? O of n. ஸோ அடிஷ்னலாக இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாலுமே அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n தான். ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் என்ன பண்ணலாம், என்னோட அப்ரோச் என்னன்னா, நம்ம ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆப்ரேஷனும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்குமே ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சிம்பிளாக பார்த்துடலாம். லாம்டா ஃபங்க்ஷன்னா, ஸ்பெல்லிங் தப்பு, லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன்னா ஒரு நேம்லெஸ் ஃபங்க்ஷன். இப்போ சிம்பிளாக நம்ம ஒவ்வொருத்துக்கும் பெருசாக ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து அதெல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக பேராமீட்டரு அது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு ஈஸியாக நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் எழுதிடலாம். எப்படி லாம்டா ஃபங்க்ஷன் எழுதுறதுனா, லாம்டா x, y. இதில் x and y தான் நம்மளோட பேராமீட்டர்ஸ். நம்மளோட ரிட்டர்ன் வேல்யூ என்னன்னா x + y. புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ அடிஷனுக்கான லாம்டா ஃபங்க்ஷன் இவ்வளோ தான். சிங்கிள் லைனில் இந்த ஃபங்க்ஷனே நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ நம்மளோட அப்ரோச் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு கீஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ்ஸுக்கு ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதிப்போம். லாம்டா x, y. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? x + yங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம், கரெக்டுங்களா? அடுத்து செகண்ட் ஒன்று என்னது? மைனஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இருங்க, இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். மைனஸ்க்கு என்ன பண்ணுவோம்? லாம்டா x, y. ரிசல்ட் என்னது? x - yங்கிறது தான் ரிசல்ட்டு. தேர்ட் ஒன்று மல்டிப்ளிகேஷனு. மல்டிப்ளிகேஷனுக்கும் சிம்பிளாக லாம்டா x, y.
ரிட்டர்ன் என்ன பண்ணணும், எக்ஸ் இன்டூ ஒய்யை ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் ஃபோர்த்து டிவிஷன் என்னது, சிங்கிள் ஸ்லாஷ். அதுக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், லாம்டா எக்ஸ் கமா ஒய். நம்மளோட ரிட்டர்ன் வேல்யூ என்னவா இருக்கும், இன்ட் எக்ஸ் ஸ்லாஷ் ஒய். கரெக்டுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதை நெக்ஸ்ட் லைனில் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபார் சி இன் டோக்கன்ஸ், இஃப் சி நாட் இன் ஆப்ரேஷன்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன்ஸ்குள்ள 4 வேல்யூஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன வேல்யூ இருக்குது, ப்ளஸ்ஸு கமா மைனஸ்ஸு மல்டிப்ளிகேஷனு டிவிஷனு. சி வந்து இந்த 4மே இல்லாட்டி, ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவுமே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்து ஒரு நம்பர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நம்பரை நம்ம ஸ்டாக்குக்குள்ளே அப்பன் பண்ணிடலாம். இன்ட்டு சி அப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எல்ஸ்னா என்ன அர்த்தம், அது ஏதோ ஒரு ஆப்ரேஷனாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம n2 n1 எடுத்துக்கலாம். n2ங்கிறது தான் ஸ்டாக் டாட் பாப்னு போட்டோடனே நம்மளுக்கு கிடைக்கிறது n2. n1ங்கிறது செகண்ட் டைம் நம்ம ஸ்டாக்கை பாப் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் நம்பர் 1. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், வர்ற ரிசல்ட்டை நம்ம ஸ்டாக்கு கூட அப்பன் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி அதை கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு என்ன ஆப்ரேஷன்னு தெரிஞ்சா, ஏன்னா அந்த ஆப்ரேஷனுக்கே ஒரு தனி ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம டைரெக்டாக n1ஐயும் n2ஐயும் போட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? ஸோ நம்மளோட ஆப்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆப்ரேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சி. இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம இட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டாக கிடைக்கும், நம்மளோட ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லாம்டா ஃபங்க்ஷனே நம்மளுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன் வேல்யூவா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு என்ன அர்த்தம், இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணுவோமா, நம்மளோட பேராமீட்டர்ஸ் என்னது, n1, n2. இவ்வளோதான் இந்த சொல்யூஷன். புரியுதுங்களா? இப்போ ஆப்ரேஷன் சினா என்ன அர்த்தம், ஆப்ரேஷன்ஸ்குள்ள சிங்கிற ஆப்ரேஷனை பாஸ் பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்துடும். இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்மளோட n1 and n2. அந்த n1 and n2 நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் n12 n23ன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, ப்ளஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் 5. இந்த 5ஐ கொண்டு போய் ஸ்டாக்ல அப்பன் பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டாக்ல இப்போ 5ங்கிற ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஏற்கனவே 2 வேல்யூவை பாப் பண்ணியிருப்போம் இந்த இதுக்காக. ஸோ ஸ்டாக்ல 5ங்கிற வேல்யூ போய் உட்காந்துரும். ஸோ இந்த சொல்யூஷனை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஆப்ரேஷன்ஸ், நம்ம ஆப்ரேஷனுங்கிற பேரு, பட் ஆப்ரேஷன்ஸ்னு ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்யூஷன் பாஸ் ஆகுது. சப்மிட் பண்ணி பார்ப்போம். எஸ், எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகுது. இந்த 2 சொல்யூஷனில் எந்த சொல்யூஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கிறது உங்களை பொறுத்த விஷயம் தான். உங்களுக்கு எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கோ, எது உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.